அவள்தான் உன போடா. டேய் ஏண்டா ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு ஜாதி வெறி புச்சாலிதீங்க. சை ஏய், நான் ஜாதியை பத்தி தப்பா பேசின அவள்தான் உன போடா. இங்க இருக்கிறதுல என்னோட ஜாதி தான்டா ஒசத்தியான ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுல கெத்தா தெரிஞ்சுன்னு இருந்தேன். என் ஜாதியோட பெருமையை சொல்லி ஒரு பங்க் அடியில கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டேன். போட மயிருன்ட்டான். என்னோட ஜாதிய பெருமையை சொல்லி ஒரு ஆபீஸ்ல போய் வேலை கேட்டேன். கைத்த புச்சி வெளியே தள்ளிட்டான். என் தம்பிக்கு காலேஜ்ல சீட்டு வாங்குறதுக்காக என்னோட ஜாதியை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னங்க. போலீஸ வர வச்சு கும்மு கும்முன்னு கும்மிட்டான். அப்பதான் தெரிஞ்சுது இந்த ஜாதி மயிரை வச்சு இங்க ஒரு மயிரும் புடுங்க முடியாதுன்னு. ஏண்டா டேய் ஜாதிய வச்சு கொலை பண்றீங்க, அதுவும் ஆணவ கொலை. அவனை அவங்களெல்லாம் தூக்கி ஜெயில போட்டுன்னு வச்சுக்கோயேன், இருக்கிற ஆணவத்தெல்லாம் புட்டி பாம்பா அடக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு கை ஒரு காலி இஸ்கி தான் நடக்கணும். அப்புறம் உன் ஜாதிகாரங்க ஒருத்தன் ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்ப வச்சுக்கோ. இளைஞர்களே, உங்களோட பெத்தவங்க உங்களுக்கு சாப்பிட சாப்பாடு ஊட்டினாங்கன்னா அதை சாப்பிடுங்க. அதை விட்டு ஜாதியை ஊட்டினாங்கன்னு வச்சிங்களேன், அதை வாந்தி ஏத்துருங்க. ஏன்னா ஜாதி வீட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை.